சிஸ்டர் குஷ்யா இருக்கிறீங்களா? நான் குஷியா இருக்கேன் பிரதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து திருக்குறான்ல 2வது அத்தியாயத்துல 215வது வசனம் நம்ம பார்க்கிறோம். நபியே, எதை யாருக்கு செலவு செய்வது என்று உம்மிடம் கேட்கின்றனர், அதற்கு நீர் கூறுவீராக, நன்மையை நாடி நீங்கள் பொருளிலிருந்து செலவு செய்வது பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்கும் உரியதாகும். இன்னும் நன்மையிலிருந்து எதையும் நீங்கள் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிப்பவன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா, கடவுள் ஒரு செய்தியை ஜிப்ரேல் அப்படிங்கிற ஒரு ஆத்மாவுக்கு கொடுத்து அனுப்புறாரு. ஸோ அதை வந்து நபி கிட்ட அந்த ஆத்மா பேசுது அப்படிங்கிறது வந்து முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. ஸோ அப்போ இங்கே இது வந்து கடவுள் சொல்றதாக நம்ம எடுத்து பார்க்கணும். ஸோ அப்போ அவங்க வந்து அல்லாஹ் சொல்றதாக இதை நம்புறாங்க. அதனால செலவு செய்யறதுக்கு உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் மதத்துல வந்து சட்டப்படி, முஸ்லிம்கள் சட்டப்படி அவங்க வட்டிக்கு விடக்கூடாது இல்லையா? அவங்க தெரியாம மேபி விடலாம், பட் தெரிஞ்சு இந்த வட்டி கடையெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க முஸ்லிம்கள். ஸோ ஏன்னா அந்த செலவு பண்றது உட்பட அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ எப்படி செலவு செய்யறதுன்னு கேட்கும் பொழுது, நன்மையை நாடி செலவு செய்யுங்கள். உங்க பெற்றோர்களுக்கோ உறவினர்களுக்கோ அனாதைக்கோ ஏழைகளுக்கோ வழிபோக்கருக்கோ எல்லோருக்கும் நன்மையை நாடி நீங்க செலவு செய்யுங்க. இது ஜென்ரலா எல்லா மதத்திலும், இப்போ மற்ற மதங்கள்ல சட்டம் இல்லாட்டினாலுமே இயல்பாகவே இந்துக்கள் வந்து இந்த தானம் புண்ணியம் பண்றவங்க தான் இல்லையா? அவங்களுக்கு யாரும் சட்டம் சொல்றது கிடையாது. பட் தானாகவே வந்து பெற்றோருக்கு எல்லா மதத்திலும் பார்த்துக்குவாங்க. உறவினர்களுக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் அதுவும் முக்கியமான விஷயம். நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதப்ப எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஆனா பெற்றோரை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உறவினர்களுக்கு அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு இவங்களுக்குலாம் உங்களால முடிந்தது, அதாவது உங்களுக்கு போக மீதி இருக்கதை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதையும் மீறி நீங்க அதிகமா செய்தால் அல்லாஹ் நன்கறிபவன், அதாவது அதற்கான கூலி உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து குரான் படி இப்படி சொல்லப்பட்டிருக்குது, முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். ஆனா உண்மையிலே அல்லாஹ் நேரடியாக வந்து பிரம்மகுமாரிகள் மூலமாக, கடவுள் அவரை தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க, அல்லாஹ் முஸ்லிமும் சொல்றாங்க, கடவுள் ஒருவர், அவர் இறுதியில் வருகிறார். அவரு இதே பணத்தை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயமா சின்ன சின்னதா சொல்லிட்டு இருக்க மாட்டார் அவரு. பட் ஜென்ரலா என்ன சொல்றாருன்னா, அஞ்ஞானிகளிடம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. யார் அஞ்ஞானிகள்? இறைவனுடைய ஞானத்தை எடுக்காதவர்கள், நேரடி ஞானத்தை, அல்லாஹ் நேரடியாக கொடுக்கிற ஞானத்தை, அதாவது பிரம்மகுமாரிகள் மூலம் பிரம்மகுமாரிகளாக ஆகாதவர்கள் கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. எக்ஸெப்ஷன் வேணா உங்க அப்பா அம்மா, அவங்க இறைவனுடைய ஞானத்தை எடுக்காம இருந்தாலும் அப்பா அம்மா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்க மனைவி கடவுள் ஞானத்தை எடுக்காட்டினாலும் அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதே மாதிரி குழந்தையும் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். அதுக்கப்புறம் நீங்க கணக்கு வழக்கு வச்சுக்க கூடாது. மற்றபடி பிச்சைக்காரங்களுக்கு போடுறது, அனாதைகளுக்கு போடுறது, ஏழைகளுக்கு போடுறது, இதெல்லாம் வந்து கடவுள் தடை செய்கிறார். ஏன் தடை செய்கிறார் அப்படின்னா, நீங்க காசு கொடுக்குறீங்கன்னா அந்த காசை வச்சு அவன் டைரக்டாவே தப்பு பண்ணலாம், சிகரெட்டு குடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், இந்த மாதிரி விஷயம். அடுத்தது சாப்பாடே போட்டீங்கன்னா கூட அதை சாப்பிட்டு அவனுக்குள்ள ஃபுல்லா வக்கர புத்தி இருக்கும்போது அங்க போற பெண்களே அவன் இச்சையாதான் பார்க்க போறான். அப்ப அவன் செய்யற பாவத்துக்கான தண்டனை எல்லாம் உங்க தலையில வந்து விடிஞ்சிடும். அது இல்லாம அவனோட நீங்க கொடுக்கல் வாங்கல் வைக்கிறதுனால அவன் குடும்பத்துல போய் பிறந்துடுவீங்க, அல்லது உங்க குடும்பத்துல அவன் வந்துடுவான். அப்ப அந்த பிச்சைக்காரன் உங்களுக்கு கணவனாக மனைவியாக குழந்தையா வந்தா உங்க நிலைமை என்ன ஆகும்? அதனாலதான் இன்னைக்கு எல்லா குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ண போய் மாட்டிக்கிட்டதுதான். ஆனா அது தெரியாம பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. இப்ப இறைவன் நேரடியா சொல்றார், இனி கணக்கு வழக்கு வேண்டாம். ஏன்னா இப்ப கடவுள் கொடுக்கிற ஞானம் எதுக்குன்னா சொர்க்கத்திற்கு. கலியுகம் முடிகிற ஸ்டேஜ்ல கடவுள் கொடுக்கிற ஒரு வயோதிகர் உடல் மூலமாக அவரை பிரம்மான்னு கடவுள் பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவைத்தான் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் ஆதாம்னு சொல்றோம். ஆதாம் மட்டும்தான் சொர்க்கத்துல வாழ்ந்ததாக பைபிள் குரான்ல இருக்கும். அப்ப சொர்க்கத்திற்கான ஞானத்தை ஆதாம் கிட்ட மட்டும்தானே கொடுத்திருப்பார். அந்த ஆதாமுடைய குழந்தைகள் தான் நாம.
பட் பிரம்மான்னு சொல்றோம், அவங்க பாஷையில வந்து ஆதாம் சொல்றோம். ஸோ அப்படி நீங்க சொர்க்கத்துக்கு வரணும்னா சொர்க்கத்திற்கு வருபவர்களோடு மட்டும் நீங்க தொடர்பு வைக்கணும். யார் சொர்க்கத்துக்கு வருவா? இறைவனுடைய ஞானத்தை கேட்பவர்கள் மட்டுமே. ஸோ அது கூட நீங்க தேவையில்லாத காசு கொடுக்கறது அப்படி இல்லை, பட் ஆத்திர அவசரம்னா கொடுக்கறது அது வேற. ஆனா அது கூட இந்த ஞானத்தை எடுத்தவர்களோடு மட்டும் வையுங்கள், மற்றவர்களோடு கிடையாது. அப்போ ஒரு டவுட் வரும், அப்ப நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மத்தவங்க பண்ணாம இருந்தா பாத்துக்கலன்னா என்ன ஆயிடும்? இந்த ஒரு பயம் வரும். கடவுள் சொல்றார், நான் சொல்வதை செய்யுங்க, நான் உங்களுக்கு கேரண்டின்றார். ஆனா நீங்க மனிதர்களை பிடிச்சீங்கன்னா நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்றதுனால மனிதர்கள் அப்படியே நன்றியோட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்களா? பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. வாங்கிட்டு நம்மளை ஏமாத்திட்டு விட்டுருவாங்க. இதானே நடக்குது, சொந்தக்காரங்க உட்பட, இல்லையா? சோ அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, அழிவற்ற கடவுள் என்னை விட அழியக்கூடிய மனிதன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பினா கடைசியில என்ன கேட்காத, நீ யாருக்கு செலவு பண்ணி அவங்களே கேளு, அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். ஸோ அதுக்காக தான் கடவுளின் வழிபடி நடக்கணும், மற்றபடி காசு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, காசு மட்டும் செல்வம் கிடையாது. காசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அது வந்து அழியக்கூடியது. அழிவற்ற செல்வம் இருக்குது, அதுதான் கடவுளுடைய ஞானம், இல்லையா? கடவுள் கொடுக்குற ஞானம் இல்லை, நீங்க அழியக்கூடிய உடம்பு இல்ல, ஆத்மா அப்படின்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அல்லாவை நினைவு செய்யணும். அவரை தான் சிவன் பரமபிதான் மற்ற மதத்துல சொல்றாங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். ஸோ கடவுளே வரும்போதுதான் கடவுளை பற்றிய அறிமுகத்தை கொடுப்பார். எல்லா மதத்திலும் கடவுள் சொன்னதுனாலும் கடவுளை பற்றிய அறிமுகம் தானே முதல்ல அவரு கொடுப்பார். அது எந்த மதத்திலையும் இருக்காது. ஸோ அப்ப அது மனித வழி. ஸோ இப்பதான் இறைவன் சொல்றார், செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறான் ஆத்மா, நீங்களும் ஆத்மா தான், நீங்க பூர்வ மத்தியில இருக்கிறீங்க, நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல இருக்கிறேன். நாமளும் உடல் எடுப்பதற்கு முன்பு அங்கதான் இருந்தோம் அல்லாவோடு. அங்கிருந்து பூமிக்கு வரும். சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் வருவார்கள், அப்ப பூமி சொர்க்கமா இருக்கும். 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது. நரகமாகும் போதுதான் பாவம்லாம் செய்யறோம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், கரிமீன் தின்றது, பழி, கொலவெறி, எல்லாமே. சொர்க்கத்துல இதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காதுன்னா ஆத்மான்ற உணர்வுலே ஒருவரை ஒருவர் பார்ப்பார்கள், ஆத்மான்ற உணர்வுலே இருப்பாங்க. அப்ப சதா ஆனந்தமா இருக்கும், ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆனா நரகத்தில் வரும்போது என்ன ஆயிடுது, ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைச்சிடும். அப்பதான் என்ன ஆகுது, முதல்ல நம்ம உடம்பு மேல பற்று, அடுத்தது உடலை கொடுத்தவர்கள் மீது பற்று, அந்த உடலுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களின் மீது பற்று, பேரு புகழ் இதன் மீது பற்று. இதனால என்ன ஆகுது, பாவம் மேல பாவம் செய்யறோம். அதுல இருந்து தப்பிக்கதான் ஆத்மா நான், எனக்கு உடம்பு கூட கிடையாதுன்னு நினைச்சுக்கோ, உயிரோட இறந்துட்டதான் நினைச்சுக்கோன்ற. குரான்ல இதுக்கு முன்னாடியே அது வரும். நீங்க சொர்க்கத்துக்கு வரணும்னா இறப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும், ஆனா அதை மட்டும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உலகியல் இன்பங்கள் உங்களை புடிச்சு வச்சிருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. ஸோ கடவுள் கொடுக்குற ஞானம் அதுலயும் தெளிக்கப்பட்டு இருக்குது. எல்லா மதத்திலுமே அங்கங்க தெளிக்கப்பட்டிருக்கும், ஆனா கொடுக்கறது அத்தனையும் கடவுளுடைய ஞானம் கிடையாது. உதாரணத்துக்கு கடவுள் கொலை பண்ணலாம் சொல்ல மாட்டார், இல்லையா? ஸோ அது போக போக உங்களுக்கு தெரியும் எது கடவுளுடைய ஞானம்ன்றதை மட்டும் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப 215 ஃபுல்லா முடிச்சாச்சா? ஓகே. அப்ப இந்த ஞானத்தை கொடுக்கணும். சொர்க்கத்தில் நீங்க தான் இருந்தீங்க, மறுஜன்மம் எடுத்து எடுத்து அனைத்தையும் இழந்து கலியுகத்தின் இறுதியில இருக்கிறீங்க. இப்ப மீண்டும் அனைத்தையும் அடையணும்னா எப்படி இழந்தீங்க? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுந்து. ஸோ அதை முற்றிலுமாக அழிக்கணும். அதை தான் சாத்தான், மாயா அப்படிலாம் சொல்றோம். ஸோ அதை அழிக்கணும்னா உடல்னு நினைச்சாதான் காமம் வரும், கோபம் வரும், பற்று, பேராசை, அகங்காரம் வரும். நான் உடம்பே கிடையாது, ஆத்மான்னு வந்து இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நினைக்க நினைக்க அவர் எவ்வளவு பரிசுத்தமானவரோ அதே மாதிரி நீங்க பரிசுத்தமானவர் ஆகுங்க. வெளி உலக விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கணும் அப்படிங்கிற செய்தி இருக்குது பாருங்க. இதை கேட்டுட்டாங்க, கடவுள் தான் பேசுறார் நிச்சய புத்தியோட ஒரு செகண்ட் நினைச்சிட்டாலும் அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க, வேற எந்த முயற்சியும் பண்ணாட்டினாலும். ஆனால் சொர்க்கத்துடைய கடைசி ஒரு ஜென்மம் வருவாங்க. ஆனா ஆரம்பத்திலே வரணும்னா முயற்சி பண்ணணும். காமம் இல்லாம, கோபம் இல்லாம, கரிமீன் இல்லாம, எல்லோரையும் ஆத்மா சகோதரனா பாக்குறது. சோ இந்த சகோதரன் தான் பாய் ஹிந்தியில சொல்றது. முஸ்லிம்கள் பாய் பாய்னுவாங்க இல்லையா? உண்மையிலே சகோதரனாக எல்லாரையும் பார்க்கணும், ஆணையும் சரி பெண்ணையும் சரி. ஆத்மாவை பார்த்தா சகோதரன் தான், உடல் தான் ஆண் பெண். அப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பாய் பாய் தான். சோ அவங்க முஸ்லிம்கள் வந்து அல்லாவை அப்பாவனே நினைக்கிறது இல்லை. அவங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டுமே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்றாங்க. ஆனா அதுலயே வருது, இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருக்கும்,
உங்களுடைய மூதாதையரை உங்களுடைய அப்பாவை நினைவு செய்வதை போல் இன்னும் அதை விட அதிகமாக அல்லாவை அன்பு கூறுங்கள் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கடவுளை அந்த அளவுக்கு அன்பாக அவரை தவிர வேற யாரையும் நினைக்காமல் அவரை நினைக்கும் போது மட்டும்தான் அவருக்கு சமமாக பரிசுத்தமாவீங்க. அவர் படைக்கிற சொர்க்கத்தில் இதே பூமியே சொர்க்கமாக மாறும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஏன்னா இது இரவு பகல் மாதிரி. இதே பூமி தான் பகலா இருந்தது, இப்ப இரவா இருக்குது. மறுபடியும் பகலா விடிஞ்சிடும். அதே மாதிரி இதே பூமி தான் சொர்க்கமா இருந்துச்சு, இப்ப நரகமாயிடுச்சு, மீண்டும் சொர்க்கமாகும். என்ன அது 24 மணி நேர காலச்சக்கரம், இது 5000 வருட காலச்சக்கரம். ஸோ அதனால இந்த ஞானத்தை ஏழைகளுக்கு கொடுங்க, அனாதைகளுக்கு கொடுங்க, பிச்சைக்காரர்களுக்கு கொடுங்க. ஏன்னா கொடுக்கணும், அது நம்முடைய கடமை. ஏன்னா அவங்கதான் டக்குன்னு பிடிப்பாங்க. பணக்காரர்கள் அந்த இச்சையை விட முடியாம, பேரு புகழை விட முடியாம, பணத்தை சொத்தை விட முடியாம இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஏழைகள் நம்பிட்டாங்கன்னா டக்குன்னு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட விடுறதுக்கே எதுவும் இல்லையே. அதனால இங்க பிச்சைக்காரனா இருக்கிறவன் அங்க ராஜாவா ஆக முடியும்ன்ற. அதனால இந்த ஞானத்தை கொடுங்கள் அப்படிங்கிற. 216 விசுவாசிகளே, இஸ்லாத்தை காக்கும் பொருட்டு போர் செய்வது அதுவோ உங்களுக்கு வெறுப்பாக இருக்க உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு பொருளை அது உங்களுக்கு நன்மையாக இருக்க அதை நீங்கள் வெறுக்கலாம். இன்னும் ஒரு பொருளை அது உங்களுக்கு தீமையாக இருக்க அதை நீங்கள் விரும்பலாம். அவற்றில் நன்மை உண்டா இல்லையா என்பதை அல்லாஹ்வே அறிவான், நீங்களும் அறிய மாட்டீர்கள். ஸோ நம்ம சொல்லுவோம், கீதையில வந்த தவறு தான். அதுதான் ஆரம்பத்தில் தோன்றிய நூல். அதுதான் சாரம், விஸ்தாரம் அல்லது விதை. அதுல இருந்து வரக்கூடிய மரம் கிளைகள் தான் ராமாயணம், மகாபாரதம், குரான், பைபிள் எல்லாமே. அதுலேயே பாத்தீங்கன்னா சண்டை, யுத்த மைதானத்தில் அது சொல்லப்பட்ட மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம இதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது உனக்கு தெரியல, இது வரலாறு இருக்குது, அந்த சண்டை நடக்கும்போது சொன்னாங்க. ஆக்சுவலா சண்டை போடுறதுக்கு, ஒருத்தனை கொலை பண்றதுக்கு கடவுள் முதல்ல சொல்ல மாட்டார். அது ஆன்மீகம் கிடையாது. அது ஆத்மாவுக்கு எந்த விதத்துல நன்மையை சேர்க்காது. ஆத்மாவை தூய்மையாக்காது, புனிதப்படுத்தாது. ஆத்மாவை புனிதமாக்குறதுக்கான போர் தான் புனித போர். கொலை பண்ணா எப்படி ஆத்மா புனிதமாகும்? ஆனா கொலை பண்ணணும். எதை தெரியுமா? மகாபாரதத்துல யாரை கொலை பண்ணுவாங்க? பாண்டவர்கள் அவங்க சகோதரர்களை கொலை பண்ணுவாங்க. அவங்க பெரியப்பாவை கொலை பண்ணுவாங்க, சித்தப்பாவை கொலை பண்ணுவாங்க, தாத்தாவை கொலை பண்ணுவாங்க, ஆசிரியர்களை கொலை பண்ணுவாங்க, குருக்களை கொலை பண்ணுவாங்க. பாண்டவர்கள் இப்படி பண்ணா அவங்க புனிதம் ஆயிடுவாங்களா? அப்ப என்னன்னா அவங்க மேல வச்சிருக்கிற பற்றை கொலை பண்ண சொல்றாங்க. ஏன்னா அந்த சகோதரன், சித்தப்பா, பெரியப்பாலும் உடலின் உறவு. அப்ப உடல்ன்ற உணர்வை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா மீதி இருக்க போறது ஆத்மா. அது வெறும் பாய் பாய், சகோதர ஆத்மான்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்முடைய தர்மம், கடவுள் கொடுக்கிற ஞானம். அப்ப இந்த தர்மம் காக்கணும் அப்படின்னா இந்த பற்றை விடணும். ஏன்னா இந்த பற்று தான் உங்களை பாவம் செய்ய வைக்குது இல்லையா? தாய் நாட்டின் மேல உள்ள பற்றுனால இன்னொரு நாட்டின் மீது சண்டையை போட்டு எத்தனை கொலை பண்ணியிருப்போம் உன் ஜென்மங்களில் ராஜாவாக இருக்கும்போது. ஸோ இப்ப அந்த பற்றை கொலை பண்ணு. உன் சொத்தை புடுங்கி நடு தெருவுல விட்டாலும், ராமரை துரத்துறாங்க இல்லையா, சிரிச்ச முகத்தோட போறார், நான் ஆண்டா என்ன, என் சகோதரன் ஆண்டாள் என்ன. அப்படி. ஸோ இது இல்லையா, சண்டை போடுறதுக்கு வேணா எல்லாம் தான் போயிடுவாங்க. இப்ப பாலஸ்தீன், இஸ்ரேல், ஹமாஸ் அதெல்லாம் போயிடுவாங்க. ஆனா இது என்னதே கிடையாது, என் அப்பா அம்மா கிடையாது, என் நாடு கிடையாது, என் மதம் கிடையாது, என் ஜாதி கிடையாது, விட சொன்னா விட்டுருவாங்களா? ஆனா இதுக்கு எதுவும் நீங்க செலவு பண்ண தேவையில்ல, யாருக்கும் வன்முறை பண்ண தேவையில்ல, கஷ்டமும் கிடையாது. ஆனா விட மாட்டாங்க, விடுறதுக்கு மனசு இல்லை. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. நல்ல விஷயத்தை செய்யின்னு சொன்னா செய்ய மனசு வர மாட்டேங்குது, கெட்ட விஷயத்த செய்யாதன்னு சொன்னா அதை நீ செய்யற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்தூல யுத்தம்னு நினைச்சிட்டாங்க. உள்ளுக்குள்ள, மனதுக்குள்ள நடக்கிற யுத்தம், கடவுளுடைய வழியை விட்டு சாத்தானின் வழி பக்கம் திருப்புற யுத்தம். சாத்தானுடைய வழிதான் அந்த பற்றை உருவாக்குறது. சோ அதுல இருந்து நீங்க விலகணும். அப்ப கடவுளுடைய வழி, கடவுள் சொல்ற போர் உள்ள நடக்கிற போர், அதுக்கு எவனும் தயாரா இல்லை. போய் வெட்டினா வெட்டிட்டு வந்துடுவான் இல்லையா? ஆனா ராமர் பாருங்க, சொத்தை புடுங்கிட்டு வெளில அனுப்புறாங்க. அவரு மட்டும் இல்ல, அப்பதான் கல்யாணம் ஆச்சு சீதை, ஒரு நாள் கூட ஆகல,
சீதையும் சேர்ந்து நான் வரேன்றான். இப்ப அவளுக்கும் அநீதி இழைக்கப்படுது. அவருடைய சகோதரன் லக்ஷ்மணனும் கூட வரேன்றார், அவருக்கும் அநீதி இழைக்கப்படுது. சோ அதை பற்றி அவர் கவலைப்படல இல்ல. ஏன்னா அந்த இடத்துல வந்துடும் இல்ல, தன்னை திட்டுனா கூட ஒருத்தன் கோபம் வராது, ஆனா தன் பொண்டாட்டியை திட்டினா கோபம் வந்துடும். சோ அதையும் விட்டுட்டு போற. இதே அங்க மகாபாரதத்துக்கு வந்தீங்கன்னா திரௌபதிய விபச்சாரின்னு சொல்லுவான் கர்ணன். என் நண்பன் மடியில வந்து உட்காரிடு, 5 பேரை கல்யாணம் பண்ணவ நீ என்ன உத்தமியான்னு கேட்பான். அப்ப எவ்வளவு கோபம் வரும் எல்லாருக்கும். ஆனா தர்மரு இதுக்கெல்லாம் காரணமான துரியோதனனை பிரியமான சகோதரனேன்னு கூப்பிடுவேன் அந்த சம்பவத்தின் பொழுதே. அப்ப என் மனைவின்ற உணர்வு இருந்தா அப்படி வருமா? கோபம் தானே வரும். அப்ப அந்த பற்றை அறுக்கிறார். அதைத்தான் போதிக்குது எல்லாமே. அதுதான் முக்கியமான விஷயமே. பைபிள்ல பாத்தீங்கன்னா தாவீதுடைய அதுக்கு முன்னாடியே யாக்கோபுடைய பொண்ண ஒரு ராஜா வந்து கற்பழிச்சிடுவான். ஆனா அவளை பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுவான் கற்பழிச்ச பிறகு. ராஜா வீட்டு சம்பந்தமாச்சே. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் வந்து விருத்த சேதனம் செய்தவர்கள், சுண்ணத்துன்னு பண்றாங்களே, ஸோ அது பண்ணாதான் நாங்க பண்ணுவோம், உங்க ஊர் ஃபுல்லா பண்ண சொல்லுங்கன்னா எல்லாரும் பண்ணிடுவாங்க. பண்ண உடனே அது பயங்கர வலி இருக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்ணிடுறாங்க, எல்லா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆண்களையும் வெட்டிடுறாங்க. என் தங்கச்சின்னா விபச்சாரியாடா அப்படின்ட்டு. இப்ப இந்த வெட்டன இவருடைய அந்த பொண்ணுடைய அண்ணனை அந்த பொண்ணுடைய அப்பா யாக்கோபு சாபம் இடுவார். எப்படி அது முடியும்? அவருக்கும் மகள் தானே. ஏன்னா நீ பண்ணது தப்பு, உன்னுடைய தங்கச்சி மேல உள்ள பற்றுனால நீ கொலை பண்ற, பற்று இல்லைன்னா கொலை பண்ணிருப்பியா? அப்ப யாருக்கு யாருக்கு என்ன தொடர்பு, என்ன கர்ம கணக்குன்னு நமக்கு தெரியாது, அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா அந்த கடவுள் அவர் சட்டத்தின்படி தண்டனை கொடுப்பார். ஆனா அந்த சட்டத்தை நீங்க கையில எடுத்துக்கிட்டு ஒண்ணு பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா உலகியல் சட்டமே பாருங்களாம், இங்க ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுமே தவிர நீங்க உங்க இஷ்டத்துக்கு திருடன் அடிச்சு கொலை பண்ணக்கூடாது. ஆனா நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க. உங்களையே உங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் வந்து விஷம் வச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்றதுக்காக அவனை நீ வெட்டினா கூட நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அவங்கள மறுபடியும் நீங்க கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது கடவுளுடைய சட்டம் மட்டும் எடுத்து அவனை கொலை பண்ணனா இருக்கும்? அது மனித வழி. மனித வழின்றதோட ரவுடிகளின் வழி. நீ வெட்டினியா, வா நான் வெட்டுறேன், கும்பல் ரவுடிசம் சேர்த்துட்டு போய் அதையா கடவுள் போதிப்பார் இல்லையா? ஸோ அதனால கடவுள் போதிக்கிறது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அசுர குணம் இருக்குது பாருங்க, அதை அழிக்க சொல்றேன். அதுலதான் உங்களுக்கு நன்மை இருக்கு. ஏன்? அசுர குணமே இல்லாதவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு நீங்க போகணும். அசுர குணத்தோட அங்க நீங்க போயிடலாமா? ஏன்னா இதே குணம் ஆத்மா எடுத்துட்டு போகும். அதனால்தான் அந்த குணத்தை மாற்ற சொல்றாரு கடவுள். அதுலதான் உங்களுக்கு நன்மை இருக்குது. எதுல உங்களுக்கு நன்மை இருக்குதுன்னு கடவுளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், என்ன அவன் துரோகம் பண்றான், அவனை போய் மன்னிக்க சொல்றாரு, எப்படி இது, என் பிரியமானவனை கொலை பண்ணிருக்கலாம், சொத்தை பிடுங்கி விட்டுருக்கலாம், அதுலதான் நன்மை இருக்குதுன்றாரு. இதுல இன்னும் கர்மா எல்லாம் வேற இருக்குது. நீ அதுக்கு முன்னாடி பண்ணியிருப்ப, அவனுக்கு பண்ணாட்டினாலும் யாருக்கோ பண்ணியிருப்ப, அதுக்கான தண்டனை வருது. ஸோ இதுதான் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, சாலமோன் ஒரு தப்பு பண்ணுவான், அதுக்கு தண்டனை சாலமோனுக்கு கிடைக்காது, 4வது தலைமுறையில யோசியான்னு ஒருத்தருக்கு கிடைக்கும். அந்த யோசியா கடவுள் வழிபடியே நடப்பான். சாலமோன் நிறைய திருமணம் பண்ணுவான், அந்நிய தேவர்களுக்கு கோயில் கட்டுவான். இது வந்து பைபிள்ல பொறுத்த வரைக்கும் பெரிய குற்றமா காட்டப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கான தண்டனை மற்றவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஆனா யோசியா வந்து கடவுளின் வழிபடி நடப்பான். ஆனா அவனை தான் கொன்னுடுவாங்க. இது லாஜிக்கா இருக்குதா? அவனவன் சிலுவையை அவனவன் தான் சுமக்கணும்ன்றதுதான் விதி இல்லையா? குரான்லயே போட்டிருக்கோம், மோசஸ் சட்டத்தின்படி அப்பா செய்த பாத்துக்கான தண்டனை குழந்தைக்கு கொடுக்க கூடாதுன்னு இருக்கும். அப்ப எப்படி இது நடக்குது? 4வது தலைமுறையில். 4வது தலைமுறைன்றது உண்மைதான், அவனுடைய பேர் யோசியாவா இருக்கலாம், ஆனால் அது அந்த சாலமோனாகவே இருந்திருக்கலாம் இல்லையா? அது மறைஞ்சிருக்கு. அந்த மறுபிறவி ரகசியம் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு புரியல. வந்து 4வது தலைமுறையா அவர் பிறந்திருக்கலாம், அப்ப தப்பிச்சுட்டாரு, இப்ப தண்டனை கிடைச்சிருச்சு. இப்ப நல்லவனாவே இருந்தாலும் அங்க தப்பு செஞ்சான்ல,
அதுக்கான தண்டனை இங்க வந்து விடியுது. சோ இந்த விஷயம் மறுஜென்மம் கர்மா பற்றி எல்லா மதத்திலும் இருக்கு. பட் மறுஜென்மம் பற்றி ஞானம் இல்லாததுனால அவங்களுக்கு புரியல. சரி, 217 நபியே, துல்கதா, துல்ஹஜ், மொஹரம், ரஜப் ஆகிய போர் செய்ய தடை செய்யப்பட்ட புனிதமான மாதம் பற்றி, அதில் யுத்தம் செய்வதை பற்றி உம்மிடம் நிராகரிப்பவர்கள் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, அம்மாதத்தில் போரிடுவது பெரிதான குற்றமாகும். ஆனாலும் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் மனிதர்களை நீங்கள் தடுப்பதும், அவனை நிராகரிப்பதும், மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் ஜனங்களை வரவிடாது தடுப்பதும், அதில் வசிப்போரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ்விடத்தில் மிக பெரிதான குற்றங்களாகும். மேலும் குழப்பம் செய்வது கொலையை விட மிக பெரிதாகும். மேலும் காஃபியர்களாகிய அவர்கள் சக்தி பெறுவார்களாயின் உங்களை உங்களுடைய மார்க்கத்தை விட்டும் திருப்பி விடும் வரை உங்களுடன் ஓயாது போரிட்டு கொண்டே இருப்பார்கள். ஆகவே உங்களிலிருந்து எவரேனும் தம் மார்க்கத்தை விட்டு மதம் மாறி நிராகரித்தவராகவே இறந்துவிட்டால் அத்தகையோர் அவர்களின் நற்செயல்கள் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும். மேலும் அத்தகையோர் நரகவாசிகள் ஆவர். அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். சோ இங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்திருக்கும். அந்த புனிதமான மாதங்களில் வந்து குறிப்பாக அந்த ரமலான் மாதம் எல்லாருக்குமே தெரிந்த அந்த மாதம் இல்லையா, மற்ற மதத்தினருக்கும் தெரிந்த மாதம். இது இல்லாம சில மாதங்கள் இருக்கு. சோ அந்த மாதங்களில் வந்து போர் செய்யக்கூடாது. ஆனா எதிரிக்கு ஒன்றும் அது புனிதமான மாதம் கிடையாது. அவன் போர் செய்வான்ல, அப்ப அவன் போர் செய்யும்போது குறிப்பா அந்த டைம் தான் பண்ணுவான் வேணும்னே. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா முஸ்லிம் நாடுகள் யுத்தம் நிக்காம போறதுக்கு காரணமே கரெக்டா அந்த டைம்ல வந்து, ஏன்னா அந்த டைம்ல தான் இவங்க வந்து அதை பற்றிய சிந்தனை ஓரளவாச்சும் இல்லாம இருப்பாங்க. இருக்கும்போது அந்த நேரம் தாக்குவாங்க. தாக்குன உடனே இவங்க திருப்பி தாக்கலாம், ஏன்னா உங்க புனிதத்தை கெடுத்துட்டாங்க, அதனால நீங்க அவங்கள திருப்பி தாக்குங்க அப்படின்னு போட்டாங்க. ஸோ அப்ப அவன் தாக்கும் போது கெட்டு போன அந்த மாதத்தின் புனிதம் நீங்க தாக்கும் போதும் கெட்டுதானே போகும் இல்லையா? ஸோ அதை கடவுள் போதிச்சிருப்பாரா? இன்னொரு விஷயம் இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அப்படி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், அவங்க உங்க கூட போரிட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பக்கம் நீங்க மாறுற வரைக்கும், மதம் மாறுற வரைக்கும்னு வருது. சண்டையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஏன் மதம் மாறுறத பத்தி வருது இல்லையா? இதுதான் இங்க விஷயம். சண்டை போடுறது இடத்துக்காக தான் சண்டை போடுவாங்க, மதத்துக்காக சண்டை போடுவாங்க. மதம் மாறுறதுக்காக யாராவது சண்டை போடுவாங்களா? இல்லையா? இப்ப பாலஸ்தீன்ல இடத்துக்கு தான் சண்டை நடந்துட்டு இருக்குது. மதத்துக்காக, மதம் மாத்துறதுக்கு யாரும் சண்டை போட மாட்டாங்க. அது அப்படியே அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும், வேற மாதிரி நடந்துட்டு இருக்கும். டாக்ஸ் போடுறது இந்த மாதிரி நடக்கும். அப்ப இங்க என்ன உண்மையில் இங்க சண்டை நடக்கிற விஷயம்னா, இப்ப இறைவனுடைய ஞானத்தை நம்ம எடுக்கிறோம், பிரம்மகுமாரிகள் ஞானத்தை எடுக்கிறோம்னா இங்க தூய்மையா இருக்கணும், காமம் இல்லாமல் இருக்கணும், கோபம் பற்றி பேராசை அகங்காரம் இல்லாமல் இருக்கும். இது வந்து மனசுக்குள்ள நடக்கிறது, அது வெளியில தெரியாது. கரிமீன் சாப்பிடாம இருக்கிறோம், அது வெளியில தெரியும். அப்ப ஒரு பொண்ணு வந்து பிரம்மகுமாரியா ஆயிட்டா, கடவுள் சொல்றாரு மாமிசத்தை சாப்பிடுறது மட்டும் இல்ல, அதை விற்கிறது, வாங்குறது, வாங்கிட்டு வர்றது, அதை வெட்டுறது, சமைக்கிறது, பரிமாறுறது அத்தனையும் பாவம்ன்ற. சாப்பிடுறது மட்டும் கிடையாது, இத்தனையும் பாவம். அப்ப கரெக்டா கடவுளுடைய வழி அப்படியே ஃபாலோ பண்ணாதான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும். அப்ப இதையெல்லாம் தடுக்கிற, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு ஒரு பொண்ணு சொன்னால் அவன் கணவன் விட்டுருவானா இல்லையா? பெரிய பிரச்சனை வரும். அடுத்தது இதை கூட விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வெளில சமைச்சுக்கிறேன் இல்ல நானே சமைச்சுக்கிறேன்னு விட்டுருவான். காமம் தான் இங்க மெயின். காமத்தில் ஈடுபடக்கூடாது, ஏன்னா சொர்க்கத்தில் காமம் இருக்காது. அதனால்தான் குரான்ல அங்க புனிதமான பெண்கள் உங்களுக்கு மனைவியாக்கப்படும் அப்படின்னாலே இங்க இருக்கிற விபச்சாரின்னு தானே அர்த்தம். அங்க புனிதமான மனைவினா இங்க விபச்சாரின்னு தான் அர்த்தம். அப்ப என்ன டிஃபரன்ஸ்? அங்க காமம் இருக்காது, இங்க காமம் இருக்கும். அப்ப அங்க நீங்க போகணும்னா நீங்க காமம் இல்லாத அந்த மனநிலை, காமம்னா என்னன்னே தெரியாத நிலை. அப்ப ஆத்மாவை பாய் பாய்னு நீங்க பார்த்தாதான் அங்க போக முடியும். உயிரே போனாலும் நான் காமத்தில் விழ மாட்டேன் அப்படின்னு நிக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் யுத்தம். கணவனை போட்டு தள்ளுறது கிடையாது இல்லையா? நீ என்னை கொலை பண்ணாலும் நான் தூய்மையாகத்தான் இருப்பேன்.
ஸோ இப்ப வந்து சட்டம் பெண்களுக்கு சாதகமா இருக்குது. பெண் அனுமதி இல்லாம கணவனே தொட்டாலும் அது ரேப்பு தான் இல்லையா? ஆனா அதை இவங்க ஃபாலோ பண்றதுக்கு தைரியம் வேணும். சரி ஓகேம்மா நீ போயிடு. ஏன்னா பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அதே சட்டமே காமத்தில் விருப்பம் இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணலான்ட்டு ஒரு சட்டமும் வந்துருச்சு. அப்ப பெண்ணுக்கு உண்மையில அங்க பாதுகாப்பு இல்லாம போயிடுது இல்லையா? அப்படி ஒரு விஷயம் வந்துருது. அப்ப பெண் வந்து தனியா நிக்கிறதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா எல்லாருமே படிச்சிடுறாங்க, படிச்சாலும் நிக்கணுமே, நிக்க மாட்டாங்க. சோ அப்ப நீ வந்து தனியா நிக்கிறதுக்கு தைரியம் இல்லாத காரணத்தினால 21 பிறவி 2500 வருடம் அல்லாஹ் கொடுக்கிற தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை நிரம்பி அந்த சொர்க்கத்தை இழக்கிறனா உன்ன மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. அப்ப இங்க மதம் மாறுறது அப்படின்னா மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் எல்லாமே. கடவுள் மதத்தை உருவாக்க வரல, சொர்க்கத்தை உருவாக்க வர, அதற்கான வழியை கொடுக்கிற. அப்ப நீ மனிதர்கள் உருவாக்கிய மதத்திற்கு வா. எந்த மதத்திலயாவது காமம் தப்புன்னு சொல்லியிருக்கா, கரிமீன் சாப்பிட்றது தப்புன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி உன்னை மாத்திடுவாங்க. சோ அதற்கு தான் இங்க எது புனிதமான மாதம் நமக்கு? இந்த ஜென்மம் முழுவதும் புனிதமானது. கரெக்டா சொன்னா இந்த 100 வருடம், கடைசி 100 வருடம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. இதோடைய நினைவாக உருவாக்கப்பட்டதான் ஒவ்வொரு மதத்திலும். கிறிஸ்தவ மதத்துல லெந்து நாட்கள், இந்து மதத்துல புரட்டாசி மாதம், ஆடி மாதம், ஐப்பசி நிறைய மாதம் வரும் இந்து மதத்துல. கிறிஸ்தவ மதத்துல ரமலான் மாதம். இது எல்லாமே இப்ப நடக்கிற விஷயம். அப்ப நோன்பு இருக்கிறாங்க இல்லையா? ரமலான் மாதம் நோன்பு எப்ப இருப்பாங்க தெரியுமா? காலையிலயா நைட்டா? காலையில தான் இருப்பாங்க. நைட்டு சாப்பிடலாம். நோன்பு இருக்கும்போது காமத்துல ஈடுபடக்கூடாது, மனைவி பக்கத்திலே இருந்தாலும். நைட்டு ஈடுபட்டுக்கலாம். அப்ப அங்க புனிதமாக சொல்லப்படுறதே பகல் மட்டும்தான், நைட்டு கிடையாது. நைட்டு எப்பவும் பண்றதா பண்ணிக்கலாம். அப்ப பகல் தான் அந்த நோன்பு புனிதத்திற்குரிய விஷயம். அப்ப அந்த புனிதத்திற்குரிய விஷயத்தை ரெகுலராக இப்ப பண்ணி நாம சொர்க்கத்துக்கு போறோம். அவங்க ரெகுலராக பண்ண முடியாதவர்கள் அதோடைய நினைவாக பக்தியில பகல்ல மட்டும் பண்றாங்க. சபரிமலைக்கு போறவங்க அந்த 40 நாள் மட்டும் தூய்மையா இருக்கிறாங்க, காமம் இல்லாம பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறாங்க. அப்ப சொர்க்கத்திற்கு போறதுக்கான வழி அது. அந்த வழியை நீ நிரந்தரமா ஃபாலோ பண்ணா சொர்க்கத்திற்கு வருவாய். மெக்காவுக்கு போகும்போதும் அங்கேயும் காமத்துல ஈடுபடக்கூடாது. மெக்காவுக்கு போனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ரமலான் மாதத்தில் நோன்பு இருந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னா அந்த நோன்பை நிரந்தரமாக இருந்தா அந்த வழிதான் முக்கியம். ஸோ அதை விட்டுடுறாங்க. நிரந்தரமா இதை ஃபாலோ பண்ணணுன்றதான் அங்க முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் நம்முடைய தர்மம். எது? தூய்மையாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. இதெல்லாம் எப்ப சாத்தியம்? இறைவனை தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு இறைவன் மட்டுமே எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை சகலமும். அழியக்கூடிய மனிதன் கிடையாது. இறைவன் சொல்வதை மட்டுமே கேட்பேன், அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவருக்கே அப்படின்னு இருக்கிறதா உங்களுடைய தர்மம். அல்லாஹ் வந்து வெட்டுறது குட்டுறதெல்லாம் கத்துக் கொடுக்க மாட்டார். அமைதியா ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டினார் பாருங்க, அதைத்தான் அவர் கத்துக் கொடுப்பார். இதை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு தைரியம் வேணும் இல்லையா? எனக்கு ஒரு பிரச்சனை வருது, மச்சான் நீயும் வாடான்னு கூப்பிடுறதுக்கு பேரு தைரியம் இல்லை, அது கோழைத்தனம். அதை கடவுள் கத்துக் கொடுக்க மாட்டார் இல்லையா? இப்ப நீங்க அமைதியா இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை போயிடும். ஃபர்ஸ்ட் நீங்க வம்பு விளக்கும் போது தானே இன்னொரு நாடு வந்து உங்க கூட வந்து சண்டை போட போகுது. நீங்க அமைதியா இருந்தா ஏன் சண்டை போட போகுது இல்லையா? ஆனா அதுக்கு தைரியம் வேணும். அமைதியா இருந்தாலே அதுக்கு பாதுகாப்பு மற்றவங்க தானாவே கொடுப்பாங்க. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். சரி, அதையும் மீறி ஒரு நாடு பிடிச்சிச்சுன்னே வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிட போகுது? அவன் ஆள போறான். இப்ப ஒண்ணும் இல்ல, வெள்ளைக்காரன் வந்து பிடிச்சான், நீங்க தொட்டலைன்னா என்ன இருக்கும்? பிரிட்டிஷாக இந்தியா மாறி இருக்கும். இப்ப மிகப்பெரிய வல்லரசு நாட்டுல ஒன்னாக இந்தியா மாறி இருக்கும் இல்லையா? இப்ப துரத்தி என்ன ஆயிடுச்சு? துரத்தி நம்ம அப்ப இருந்ததை விட எந்த விதத்திலேயாவது உயர்ந்து இருக்கிறோமா? ஆகும்னா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் மனித வழி. அதே மாதிரிதான் இங்க எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருங்கள், அமைதியை இழக்காதீர்கள். அதான் ஓம் சாந்திக்கு அர்த்தம். ஓம்னா நான் ஆத்மா, உடம்பு கிடையாது, என்னுடைய உண்மையான குணம் அமைதி. சாந்தினா அமைதி, ஓம் சாந்தி. சோ இந்த வழியில் நீங்க கடைசி வரைக்கும் இருக்கணும். இல்ல மற்றவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க, கணவன் ஃபோர்ஸ் பண்றாரு, நாத்தனார் ஃபோர்ஸ் பண்றாரு, இவங்க ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு கரிமீன் சாப்பிடுறதுன்னா அந்த மதத்துக்கு மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க நரகவாசியாவே இருந்துடுவீங்க. ஏன்னா நரகத்தில் தான் மதங்கள் தோன்றுகிறது.
நரகத்தில் வாழ்வதற்கான வழியைத்தான் மதங்கள் போதிக்குது. அப்ப நரகத்திலே இருக்க போறீங்களா, மதங்கள் இல்லாத சொர்க்கத்துக்கு வர போறீங்களா? அப்ப மதத்தை விட்டு அல்லாவை பிடித்தால் சொர்க்கத்துக்கு வருவீங்க. மதஸ்தாபகர்கள் உருவாக்கிய மதத்தை பிடித்தால் மதங்கள் எப்ப உருவாகும்? நரகத்தில் தான். சோ மீண்டும் இந்த காலச்சக்கரம் சுத்தி இது மீண்டும் நரகமாகும் போது மீண்டும் வந்து பிறப்பீங்க. ஒரு முறையும் சொர்க்கத்திற்கு வரவே முடியாது. அதுதான் நிரந்தரமாக நீங்க நரகத்திலேயே இருப்பீர்கள். நிராகரித்தாராகவே இறந்து விட்டால். கணவன் சொன்னாருன்ட்டு காமத்துல இருந்தீங்கன்னா நஷ்டம் யாருக்கு? இந்த ஒரு ஜென்மத்து கணவனுக்காக 2500 வருடத்தின் ஆஸ்தியை நீங்க இழக்கிறீங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, சொர்க்கத்தில் வந்து உங்களுக்கு 21 மனைவியோ 72 மனைவியோ, அதை வச்சு ஒரு ஹிந்தி படம் கூட வந்துச்சு. அதாவது முஸ்லிம் மத நம்பிக்கைப்படி 72 கன்னிகள் கொடுக்கப்படுவார்கள். 72 21 எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அது இங்க நடக்குது. அதுக்கு எதுக்கு நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்? சொர்க்கத்துக்கு போனா நல்லா சாராயம் குடிக்கலாம்னா அதுதான் இங்கே இருக்குது இல்லையா? இங்க இருக்கிறது அங்க இருக்காது. ஆனால் 21 பரிசுத்தமான மனைவிகள் சொர்க்கத்தில் கிடைப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. ஆனா அட் எ டைம்ல 21 பிறவி கிடையாது. அங்க 21 பிறவி இருக்குது. ஒரு பிறவிக்கு ஒரு மனைவி தான். அந்த மனைவியிடத்திலும் நீங்க காமத்துல இருக்க மாட்டீங்க. காமம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை மாதிரி பரிசுத்தமா இருப்பீங்க. அங்க எப்படி குழந்தை பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். ஸோ அந்த அளவிற்கு பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருக்கும். அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை தான் இந்துக்கள் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. ஸோ கடவுளின் வழியை ஃபாலோ பண்ணவர்களை இங்க வழிபடுறாங்க, தூய்மையா இருந்ததுனால. இல்லாட்டினா வழிபட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ கிறிஸ்தவ மதத்தில் இயேசுவை கடவுள்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவர் காமம் இல்லாமல் பிறந்ததாக நம்பப்படுது. பிறந்தாரா இல்லையா அது நமக்கு தெரியாது. ஸோ அவரும் காமத்தில் ஈடுபட்டதாக இல்லை. ஸோ அதனால அந்த தூய்மைக்கு தான் அந்த மரியாதை. கிறிஸ்தவ மதத்தில் ஒரே ஒருவர் அப்படி இருக்கிறாருன்னு. ஆனா சொர்க்கத்தில் உள்ள அத்தனை பேரும் அப்படி இருந்ததுனால தான் இந்து மதத்துல அத்தனை தெய்வங்கள் 33 கோடி தேவதைகள் சொல்றாங்களே, அத்தனை பேரும் தூய்மையாக இருந்தாங்க. ஸோ பாரத பூமியே சொர்க்கமாக இருந்தது. ஸோ இதுதான் இயேசு வந்து எங்க அப்பா வீட்டை விபச்சார விடுதியா ஆக்கிட்டேன்னு சண்டை போடுவார் சர்ச்சில். சர்ச்சில் என்ன விபச்சாரமா நடக்கும்? அது உண்மையில் எதை குறிக்குதுன்னா, இந்த பாரத பூமி அப்ப வந்து உலகம் பாரதம் மட்டும்தான் இருக்கும், மற்றதெல்லாம் கடலுக்குள்ள போயிடும். ஸோ அதுக்குதான் அந்த உலக அழிவு இப்ப நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு பரிசுத்தமாக இருந்ததுனால இந்த பூமியே ஒரு கோயிலாக சிவாலயமாக இருக்கும். அது இன்னைக்கு ஏன்னா இல்லற மார்க்கம் தூய்மையான இல்லற மார்க்கமாக இருக்கும். அதனால்தான் இந்து கோயில் எல்லாம் ஜோடி ஜோடியா இருப்பாங்க, தூய்மையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மகாவிஷ்ணு மடியில லட்சுமி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப என்ன அர்த்தம்? அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு காமம் வராது, ஏன்னா ஃபுல் ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தவங்க 2500 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைச்சதுனால காமம் கோபம் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ அப்பதான் இது விபச்சார விடுதியாக மாறுது. இந்த வீடு இதைதான் அப்பா வீடுன்றாங்களே. இந்த பூமியைத்தான் கடவுள் படைத்த உலகம். ஸோ இல்லாத இதை மந்திரம் போட்டு படைக்கிறது கிடையாது. எப்பவுமே இந்த பூமி இருக்கும் சயின்ஸ் சொல்ற மாதிரி. ஆனா நரகமாக மாறிய பிறகு ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை இறுதியில் கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து பூமியை மீண்டும் சொர்க்கமாக மாத்துற. அப்ப இதுதான் பைபிள்ல இந்த வீட்டை இடித்து மீண்டும் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னதுடைய உண்மையான அர்த்தம் இல்லையா? சொர்க்கம் நரகம் ஆயிடுச்சு. எப்ப வீட்டை இடிப்பாங்க? நல்லா இருக்கிற வீட்டை எந்த பைத்தியக்காரனாவது இடிப்பானா? அது இத்து போய் விழற நிலையில இருக்கும்போதுதான். அந்த மாதிரி உலகம் இன்னைக்கு மோசமாயிடுச்சு. திரும்புற பக்கமெல்லாம் ரேப். எல்லா மத தலைவர்களும் பாலியல் குற்றத்துல சிக்கிறாங்க இல்லையா? அதாவது இருக்கிறதுலே கடுமையான சட்டம் முஸ்லிம் நாடுகள், அதுலயும் மிக கடுமையானது ஆப்கானிஸ்தான். அதுல பாகிஸ்தான் முஸ்லிம்கள் ஒரு 10-17 பேர் சேர்ந்து கேங் ரேப் ஒரு பொண்ணு 13 வயசு மைனர் பொண்ணு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன கடுமையான சட்டம் போட்டாலும் அவனால காமத்தை விட முடியாத நிலைக்கு மனிதன் வந்துட்டான். இனி மாறுறதுக்கு வழி இல்லை. ஸோ அப்ப உலகத்தை அழிக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். ஏத்துக்கிறவங்க ஏறி மாறி அவங்க சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க, மற்றவர்களை மேல அனுப்பிச்சிடுவார். ஸோ அங்க சுயநினைவே இல்லாம மேல இருப்பாங்க. மீண்டும் நரகம் வந்தப்புறம் அவங்க வருவாங்க. ஸோ இந்த ஞானம் கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்கறதுனால நமக்கு தெரியுது. இது தெரியாம கிறிஸ்தவர்கள் என்ன விளக்கம் கொடுப்பாங்க? இயேசு 3ஆவது நாள் உயிர் தெழுந்தாருல, அதைத்தான் சொல்றாங்க.
ஏன்னா இதுக்குள்ள உள்ள ஆன்மீக ரகசியத்தை அல்லாஹ் கிட்ட நேரடியா படிக்கிறவனால மட்டும்தான் விளக்க முடியுமே தவிர, அந்த மத புஸ்தகத்தை படிக்கிறவனால தலைகீழ நின்னாலும் எத்தனை வருஷம் படிச்சாலும் விளக்க முடியாது. அதனாலதான் கடவுள் இந்த செய்தியை எல்லா சகோதரருக்கும் சொல்லு இல்லையா. கிறிஸ்டின் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க, முஸ்லீம் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க, இந்து சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அவங்களும் என் குழந்தை தானே, நீ கொடுத்து அவன் உதாசீனப்படுத்திட்டான்னா அது ஓகே இல்லையா. கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. கொடுத்த பிறகு, ஏன்னா எல்லாம் இப்ப தேவதை தர்மம்னு ஒரு தர்மம் கிடையாது, எல்லா மதத்திலயும் அவங்க போயிட்டாங்க. அப்ப தேவதையா இருந்தவர்களுக்கு தான் இந்த ஞானம் புரியும், பிடிக்கும், டக்குன்னு அந்த விட்டில் பூச்சி நெருப்பை நோக்கி வர்ற மாதிரி வந்து பலியாவாங்க. சோ எல்லாருக்கும், விபச்சார விடுதியில இருக்கிறவங்களுக்கு, பிச்சைக்காரங்கள இருக்கிறவங்களுக்கு, எல்லாருக்கும் எப்படியாவது இந்த ஞானத்தை கொடுங்கன்ட்டு இப்ப கடவுள் சொல்றத கிறிஸ்தவர்கள் நாலாப்புறமும் செய்தியை கொடுங்க. சரி, என்ன செய்தி கொடுப்பீங்க? என்ன செய்தி இருக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு? இயேசு கடவுள்னு கொடுப்பீங்களா? அல்லாஹ் ஒருவரே கடவுள்னுங்களா? அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே, எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தர் தான் தெரியுமே இல்ல. இந்த நரகத்துல இருந்து தப்பிக்கிறது எப்படி? அப்ப நரகத்துல எப்படி மாட்டினன்னு முதல்ல தெரியணும் இல்லையா. அப்ப காம கோபத்துல விழுந்ததுனால நீ மாட்டின, தப்பிக்கிறது எப்படி? அதை விட்டுட்டா நீ போயிடலாம். அதை விடுறதுக்கான சக்தி இல்லை இறைவன் என்ன நட்சத்திரம் மாதிரி. இதுதான் செய்தி. இந்த செய்தியை கடவுள் நமக்கு கொடுக்க சொல்றத எல்லா மதத்திலும் அவங்களுக்கு கொடுக்க சொன்னதாக போட்டுட்டாங்க. சோ இதோடைய நினைவு மற்ற மதங்களில் வெளிப்படுது. ஆனா ஒரு படத்தை அப்படியே அங்கங்க சம்பந்தமே இல்லாம ஒரு அங்கங்க ஒரு 2 நிமிஷத்தை எடுத்து போட்டா ஏதாவது புரியுமா? அந்த மாதிரிதான் நீங்க எந்த மதத்தை பார்த்தாலும் ஒண்ணுமே புரியாது. இங்கே சாரம் இருக்குது, அது விஸ்தாரம். இதுல இருந்து வந்த மரத்துடைய ஒரு கிளையில் குட்டி குட்டியா உடைச்சிட்டு ஒரு சின்ன கிளையை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்? அதனால எந்த மதத்தை வச்சும் உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதுக்காக தான் இந்த ஞானத்தை நாம கொடுக்கிறதே. சோ நிறைய பேர் வந்து நீ குரான் மட்டும் படி, எதுக்கு ராமாயணம் பைபிள் எல்லாத்தையும் சொல்ற? அவங்க என்ன நினைச்சுக்காங்க, இது தனிப்புல இருக்குது, அது தனிப்புல இருக்குது அப்படி நினைச்சுக்கிறாங்க. சோ இதுல உள்ளது அதை தவிர உங்களுக்கு வேற உதாரணம் கொடுக்க முடியாத மாதிரி நிறைய வசனங்கள் வரும். உதாரணத்துக்கு 218, நிச்சயமாக விசுவாசம் கொண்டோரும் அல்லாவிற்காக தம் நாட்டை துறந்து சென்றோரும் அல்லாவுடைய பாதையில் யுத்தம் புரிகின்றோரும், அது ஜிஹாதுன்னு போட்டிருக்கும். ஜிஹாதுனா புனித போர். யுத்தம் புரிகின்றோரும் இத்தகையோர் அல்லாவின் கருணையை ஆதரவு வைக்கிறார்கள், மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். இப்ப மேலோட்டமா படிச்சு எப்படி எடுத்துக்கலாம்? இதுக்கு அர்த்தம் எப்படி எடுத்துக்கலாம்? முஸ்லிம்கள் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அப்படி எடுத்துக்கலாம். சண்டை போடலாம், சேவ் பாலஸ்தீன், வி சப்போர்ட் பாலஸ்தீன். அந்த இனமே அழிஞ்சு போயிடுச்சு பாவம், இவங்க சப்போர்ட் பண்ணியே அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா. சோ ஆனால் அதே மாதிரிதான் இங்க தமிழர்கள் அழிச்சோம்ல இலங்கையில, அதுவும் அப்படித்தான். ஆனா இங்க அல்லாஹ்வுடைய பாதை என்ன? தன் நாட்டை துறந்து சென்றோர், விசுவாசம் கொண்டோரும் தன் நாட்டை துறந்து சென்றோரும். அப்படி நாட்டை துறந்து சென்றதுக்கான உதாரணம் எங்க இருக்குது? ராமாயணத்துலதான் இருக்குது. ராமர் தானே நாட்டை விட்டுட்டு போறாரு, அவரை துரத்திடுறாங்க ராஜ்யத்தை விட்டு. அவங்களுக்கு தான் இறைவனுடைய கிருபை கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. அடுத்தது அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்பவர். இப்ப யுத்தம் எங்க நடக்கும்? நாட்டை விட்டு போயிட்டீங்கன்னா, அநியாயமா என் நாட்டை விட்டு துரத்திட்டீங்களேன்னு உங்களுக்குள்ள வரும் பாருங்க, என் சொத்தை புடுங்கிட்டானேன்னு உள்ளுக்குள்ள கொதிக்குது இல்ல, அதை அடக்கணும் அமைதியா. எதை கொண்டுட்டு வந்த? கீதாசாரத்துல வருதா? எதை கொண்டுட்டு வந்த இழக்கிறதுக்கு? எதெல்லாம் உன்னிதுன்னு நினைக்கிறோ அது நேற்று வேற ஒருத்தனுடையதா இருந்தது, நாளைக்கு இன்னொருத்தனுடையதா ஆக போகுது. இங்கிருந்து எடுக்கப்பட்டதுதான் எல்லாமே, நீ எதையுமே எடுத்துட்டு வரல இல்லையா. ஆனா இருக்குது, ஆத்மா புண்ணியத்தை எடுத்துட்டு வருது. புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அது உன்னுடையதா இருக்கும். புண்ணியம் தீர்ந்தவுடன் உன் கூட பிறந்தவனே உனக்கு எதிரியா மாறுவான், உன் வேலைக்காரனே உனக்கு எதிரியா மாறுவான். இந்த ஒரு கதையும் பைபிள்ல இருக்கும், பழைய ஏற்பாட்டுல வரும். வேலைக்காரன் ராஜாவை கொலை பண்றது வரும், கூட பிறந்தவன் கொலை பண்றது வரும், அப்பாவே கொலை பண்றது வரும், அப்பாவை கொலை பண்றது வரும், எல்லாமே இருக்கும். மனைவியே விஷம் கொடுக்கறது வரும். ஒரு எக்ஸாம்பிளும் அதுல இருக்கும். அப்ப இங்க யுத்தம் எங்க நடக்குது? என்னதுன்னு நீ பிடிக்க நினைத்தால் உனக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். ஆனா விட்டுட்டு அமைதியா இறைவனை நான் பிடிச்சிக்கிறேன், அவருக்கு தெரியும் எது சரி எது தப்புன்ட்டு அப்படின்னு நீங்க விட்டுட்டு உங்க மனதை அமைதியாக்கி, இது சொர்க்கத்திற்கான பாதை. இங்க சந்நியாசம் செய்யறதன் மூலமா தான் அது கிடைக்குது.
இங்க இருக்கிற அனைத்தையும் இழக்கிறதுனாலதான் கிடைக்குது. சோ இதத்தான் பார்வதி கேட்பாங்க சிவன் கிட்ட. பார்வதி பல தடவை இறந்து இறந்து மறுஜன்மம் எடுத்து எடுத்து சிவனை தேடி வரும். ஆனா சிவன் மட்டும் இறக்க மாட்டாரு. ஏன்னா அவர் கடவுளாச்சே, அவருக்கு பிறப்பு இறப்பே இருக்காது. அந்த கதைப்படியே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உடம்பு கிடையாது கடவுளுக்கு. பட் ஆனா எல்லாமே கற்பனை கதை தான், எல்லா மதத்து கதையும். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, அவரு இந்த தாய் தந்தைக்கு பிறந்ததாக எங்கேயுமே இருக்காது. ஸோ அவரு பிறக்கவும் மாட்டார், இறக்கவும் மாட்டார், ஒரே மாதிரி தான் இருக்கார். அப்ப பார்வதி கேட்பாங்க, ஏன் நான் மட்டும் இறந்துட்டு இருக்கேன், என்னையும் உங்களை மாதிரி மாத்துங்க. சரி மாத்துறேன், அதுக்கான ரகசியத்தை உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு அழைச்சிட்டு போவார். கொஞ்ச தூரம் போன உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, விபூதி இருக்கும் இல்லையா, பட்டை போட்டிருப்பார் இல்லையா, அதை அழிப்பார். இன்னும் கொஞ்சம் தூரம் போவார், கையில திரிசூலம் இருக்கும் இல்லையா, அதை விட்டுருவார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே கழுத்துல பாம்பு இருக்கும் இல்லையா, அதை கழட்டி போட்டுருவார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே ஜடாமுடியை கழட்டி கங்கையை கழட்டி விட்டுருவார். உடனே பார்வதிக்கு பயம் வந்துடும். எல்லாத்தையும் திறந்துட்டே வரீங்க, கடைசியில என்னையும் திறந்துடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு பார்வதி கேட்பாங்க. அதுக்கு சிவன் சொல்வார், உன்னை நான் திறக்க மாட்டேன். நாம ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னா நமக்கு பிரியமானதை எல்லாம் இழக்கணும். இதுதான் அமரக்கதை. அதுக்கப்புறம் போய் அமர்நாத் குகையில உட்காந்துட்டு ஒரு கதை சொன்னதாக இருக்கும். என்ன கதை சொன்னாருன்னு இருக்காது, அதை முன்னாடியே சொல்லிட்டாரு. இதுதான் அது. எல்லாம் உங்களுக்கு பிரியமானது எதன் மீதெல்லாம் பற்று வைக்கிறீங்களோ அனைத்தையும் நீங்க இழந்தீங்கன்னா இறைவன் கொடுக்கிற சொர்க்கம் உங்களுக்கு. இது பைபிள்ல இருக்கும். இயேசு கடவுள் சொல்வார், எவன் ஒருவன் என்னை விட, அதாவது கடவுளை விட தன் தாயையோ தகப்பனையோ அப்பாவையோ அம்மாவையோ சகோதரனையோ அல்லது தன்னையோ தன் புகழையோ உடலையோ நேசிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது. இன்னைக்கு கடவுளை எதுக்காக வணங்குறாங்க? என்னை நல்லா வச்சுக்கோ, என் புருஷனை நல்லா வச்சுக்கோ, என் அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கோ, என் ஜாதி ஜனத்தை நல்லா வச்சுக்கோ, பாலஸ்தீனத்தை நல்லா வச்சுக்கோ. இதுவா கடவுளுடைய வழி? நீ உன்னையே அழிக்கணும் இல்லையா? என்னுடையவர் ஒரு கடவுள் மட்டும்தான். அவர் தான் எனக்கு அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை எல்லாமே. அப்படி இருக்கிறவனுக்கு தான் அங்க சொர்க்கத்தில் இடம். அப்படி இருக்கிறவன் தான் அங்க அசுர குணத்தை வெளிப்படுத்த மாட்டான், அதை நரகமாக்க மாட்டான். இங்க இருக்கிறவன் எந்த மதத்தை சார்ந்தவனும் அங்க இட்டு போய் விட்டீங்கன்னா ஒரே நாள்ல என்ன ஆக்கிடுவான்? நரகமாக்கிடுவான். ஸோ அப்போ சொர்க்கத்துக்கு போகணும்னா கடவுளுடைய வழிப்படி நடக்கணும். மனிதர்களின் வழிப்படி, மனிதர்கள் உருவாக்கிய மதங்களின் வழிப்படி நடக்கிறவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது. அதனால்தான் குரான்ல சொர்க்கத்துல சொற்பமானவர்கள் மட்டுமே போக முடியும்ன்றாங்க. முஸ்லிம் மதத்தை என்ன சொற்பமானவர்களா ஃபாலோ பண்றாங்க? கிறிஸ்தவ மதத்தை சொற்பமானவர்களா ஃபாலோ பண்றாங்க? உலகம் ஃபுல்லா அவங்க தான் இருக்கிறாங்க இல்லையா? அதுவும் கிறிஸ்தவ மதத்துல சொர்க்கத்துக்கு போகும் பாதை இடுகலானது, எல்லாராலையும் போக முடியாது, ரொம்ப கம்மியானவங்க தான் போவாங்க. ஏன்? காமத்தை விடணும்னா விட்டுருவாங்களா? எந்த மதத்தையாவது போட, அவன் மதமே தேவையில்லைன்னு போயிடுவாங்க. ஆனா யாரு தேவதையா இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த தைரியம், எதையும் இழப்பது. ஸோ அதுதான் புனித போர். உங்க ஆத்மாவை புனிதமாக்கும் போர். இறைவனை மட்டும் பிடிச்சிட்டு நீ எதை எடுத்தாலும் என் அமைதி போகாது. ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி, ஓம் சாந்தி நிலையிலே நிலைச்சிருப்ப. அதுதான் புனித போர். அப்படி அல்லாவின் பாதையில் யுத்தம் புரிகின்றவர், அதுதான் அங்க விஷயம். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? அல்லாஹ் சண்டை போட சொன்னாருன்னு நினைச்சிட்டாங்க. அல்லாவின் பாதையில் பண்ற யுத்தம் உள்ள இருக்கிற மாயையோட யுத்தம், அந்த சாத்தானோட யுத்தம். அப்படி பண்றவங்களுக்கு அல்லாவின் கருணையை ஆதரவு வைக்கிறார்கள். இங்க அல்லாவின் கருணை என்ன? சொர்க்கம். சொர்க்கம் கொடுக்கிறார், அவர் கூட இருக்கிறார். என் வழிப்படி நட, உன்னை நான் பார்க்கிறேன். இயற்கை சீற்றம் கூட உன்னை ஒன்றும் பண்ணாதுன்றார். ஏன்னா மற்றவனுக்கு நீ துக்கம் கொடுக்குறான்னு நீங்க நல்லா பாருங்களா, எங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ அங்கெல்லாம் இயற்கை சீற்றம் சும்மா வெடிக்கும். ஆகும்னா கேரளால ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு நடந்துட்டு இருக்கும். அங்கதான் அதிக இயற்கை சீற்றத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிரியான்னு ஒரு நாடு, முஸ்லிம் நாடு, அங்க அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் 10 வருடமாக சண்டை. ஒரு பையனை இட்டுட்டு போய் அடிச்சிடுறாங்க. அது தப்புதான். ஏதோ ஒரு அரசியல் தலைவரை தப்பா எழுதிடுறாங்க ஸ்கூல் பசங்க. அதை போலீஸ் கண்டுபிடிச்சு அந்த 2 பசங்களை விசாரணைக்குன்னு அழைச்சிட்டு போய் கொன்னுட்டாங்க. கொன்ன உடனே மக்கள் அதை எதிர்த்து போராடுறாங்க. அந்த மக்களையும் இவங்க மிலிட்டரியை கொண்டு சுட வைக்கிறாங்க. உடனே அந்த போராட்டம் பயங்கரமா ஆகுது. நீயா நானு 10 வருஷம் நடக்குது. 2 வருஷம் முன்னாடி வந்தது நிலநடுக்கம்.
ஃபுல்லா காலி. அப்ப அல்லாவின் பாதையில் சண்டை போடுறவங்க தான் அங்க காலி ஆனாங்க. சண்டை போட்டு இல்ல, இயற்கை சீற்றத்துல. அப்ப அங்க தண்டனை கிடைக்குதுன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கடவுளின் வழிபடி நடந்தா உங்களுக்கு தண்டனையே கிடைக்காது இல்லையா? நீங்க பல ஜென்மம் பாவம் செஞ்சிருக்கிறீங்க, அதுக்கான தண்டனை வர்றது கூட எப்படி இருக்கும்னா ஈட்டி மாதிரி வர்றது ஜஸ்ட் முள்ளு மாதிரி இருக்கும். அதுதான் இந்து மதத்துல தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னுவாங்க. கிருஷ்ணர் சொல்றதை அப்படியே அர்ஜுனன் ஃபாலோ பண்ணுவான். அப்ப என்ன ஆகுது, அர்ஜுனனுடைய மிகப்பெரிய எதிரி வந்து கர்ணன் தான். அவன் அம்பு விடுறான் தலைய துண்டிக்கிற மாதிரி. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த ரதத்தை காலால அமுத்துறாரு, மண்ணுக்குள்ள போகுது. அப்ப தலையை நோக்கி வந்தது அவனுடைய கிரீடத்தை தட்டிட்டு போகுது. அதோடைய நினைவு தான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்றது. சோ இறைவனுடைய வழிபடி நடந்தால் அப்படி நடக்கும். என் வழிபடி நடக்கிறதுக்கு உனக்கு தைரியம் வேணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இறைவன் வழிபடி தான் நடப்பேன், அமைதியா தான் இருப்பேன்றதுக்கு தான் தைரியம் வேணும். ஆனா இதுலதான் பாதுகாப்பு. மனிதர்கள் எவ்வளவு கும்பலா சேர்ந்துதான் எல்லா தீவிரவாதமும் பண்ணுவாங்க. ஆனா தண்டனை தனித்தனியாக கொடுக்கப்படும். அங்க யாரும் வந்து உங்களை காப்பாற்ற முடியாது. அது பைபிள் குரான்லயே இருக்கும். உனக்காக யாரும் வந்து வாதம் பண்ண முடியாது, உனக்கு பதிலாக எதையும் கொடுக்க முடியாது, நஷ்ட ஈடா எதையும் கடவுள் வாங்கிக்க மாட்டார். தண்டனை அனுபவிச்சே ஆகணும்ன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. சோ அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக கிருபையுடையவர் அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன மன்னிக்கிறார் அப்படின்னா, நாம அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம் கடந்த 2500 வருடம். குறிப்பாக கடவுளுக்கு எதிராகவே என்ன பண்ணும், கடவுள் கல்லு முள்ளுல எல்லாம் இருக்கிறாரு. ஆக்சுவலா கடவுள் வந்து மெயினா தேவதை தர்மத்துக்காக இதை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கல்லு முள்ளுல எல்லாம் இருக்கிறாருன்னு கிளப்பி விட்டதே இந்துக்கள் தான். எங்கும் நிறைந்தவர் கடவுள் உனக்குள்ளே இருக்காரு எனக்குள்ளே இருக்கிறாருன்றதெல்லாம் இந்துக்கள் சொன்னது. அதனாலதான் கடவுள் வந்துட்டாருன்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டான். அப்ப கடவுளுக்கு எதிராக நீங்க இவ்வளவு பாவம் செய்தாலும் அதை மன்னிக்க கூடியவராகத்தான் அவர் இருக்கிறார். அதனால அவர் பழி வாங்கல. உன்னால தானடா இப்ப யாருமே கேட்க மாட்டாங்களா அவர் நினைக்கல. யார் அதிகமா நிந்தனை செய்தார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானத்தை கொடுத்து மீண்டும் தேவதையாக்குறார். மீதிய வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். இப்ப வந்து நம்ம ஒரு 4 தான் பார்த்துருக்கிறோம் இல்லையா? 215 இருந்து 18 வரை தான் பார்த்துருக்கிறோம். மீதியை வீடியோல பார்க்கிறோம். எல்லாரும் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றிகள் கொடுக்கிறோம். ஸோ இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த செய்தியை கொடுக்கிறது பார்க்குற ஒவ்வொருத்தருடைய கடமை. இல்லைன்னா நாளைக்கு கேட்பாங்க, அல்லாஹ் இந்த பூமிக்கு வந்தாருன்றதை ஏன் நீ சொல்லலைன்னு கேட்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதாவது அவங்க நீங்க சொல்லி உதாசீனப்படுத்திட்டா அது வேற, அது உங்க மேல பாவம் வராது. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாட்டினா கூட சரி, இப்படி சொல்றாங்க இது உண்மையான்னு மட்டும் பாருங்கன்னாவது நீங்க சொல்லிடுங்க, அது உங்களுக்கு புண்ணியமாக வரும். ஏன்னா ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுறதே புண்ணியன்றாங்க, ஆனா இப்ப அது பாவம். ஏன்னா அதை சாப்பிட்டு அவன் பாவம் தான் செய்ய போறான். ஆனா 2500 வருடம் அவனை நீங்க சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வரீங்கன்னா அது எவ்வளவு பெரிய புண்ணியம். அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழ்மை இருக்கவே இருக்காது. சதா காலமும் வசந்த காலம். எல்லாம் சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிடணுன்ற எண்ணம் வராது. அப்ப நீங்க இங்க மாமிசத்தை சாப்பிட்றத விடலன்னா நீங்க எப்படி சொர்க்கத்துக்கு வருவீங்க? இன்னும் எத்தனை பேர் செத்தா மாமிசம் சாப்பிட்றது தப்புன்னு உங்க புத்திக்கு உரைக்கும். எத்தனை பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப பிரியாணி சாப்பிட்டு தொடர்ந்து செத்துட்டு இருக்கிறாங்க. ஷவர்மா சாப்பிட்டு செத்தாங்க, வீட்டிலேயே மட்டன் எடுத்து செஞ்சாங்க, சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு 48 பேர் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க. ஒரு ஃபேமஸான பிரியாணி கடையில, நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கக்கூடிய கடையில. ஸோ எல்லாமே கரெக்டா தான் செய்யறாங்க. ஸோ அப்ப செத்தாதானே திருந்துவன்னா அதுவும் நடக்கும். ஆனா அப்ப டூ லேட். ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, அப்ப வெளியில வந்துடும். வெளில வந்ததுக்கு அப்புறம் எப்படி? ஸோ கடைசியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாலஸ்தீனர்கள் வந்து புல்லு சாப்பிட்றாங்க. அவங்க கேட்பானா இப்ப எனக்கு பிரியாணி வேணும்ட்டு? அந்த நிலைமைக்கு எல்லோரும் தள்ளப்படுவீர்கள்னு கடவுள் எச்சரிக்கை கொடுக்கிறார். ஸோ அந்த நிலையெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது சகோதரர்களே. அதுக்குள்ள அல்லாவின் கையை பிடிச்சிட்டு அல்லாவின் வழிபடி நடந்து உங்களை அந்த கடைசி நேர தண்டனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி பிரதர்.